நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். பேட்டா மற்றும் விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளேயே ட்விட்டர், யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஸ்வாசம் படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க. ட்விட்டர்ல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவிங்களா! படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்ற மாரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 ஷோ ஓடட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. அதுவும் ஹானஸ்ட்டா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். எதனாலன்னா, விவேகம் படத்துக்கு அப்ப வந்து நெகட்டிவா ரிவ்யூ சொல்லி ட்ரெண்டிங்ல வந்தாரு நம்ம ப்ளூ சட்டை. நெகட்டிவ் ரிவ்யூக்கு பேர் போனவர் நம்ம ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவ்யூ பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஷோஸாவது ஓடுனதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா ரிவ்யூ பண்ணு. யார் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டுன்ற ஒரு போட்டி தான் இருக்கு. நம்ம வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் போணும். ஓகே, கரெக்ட் தான். ட்ரெண்டிங்ல உங்க வீடியோ வரும்னு நினைக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஷோஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த மூவ்மெண்ட்ட நாங்க என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலா. நான் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். விஸ்வாசம், பேட்டா 2மே புக் பண்ணிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து விஸ்வாசம் தான் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் தான் பேட்டா பார்க்க போறேன். ஸோ தலைய பார்க்க போற எக்ஸைட்மென்ட் இருக்குங்க. ஸோ வந்து அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தியேட்டர்ல வந்து அந்த கூட்டத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அந்த சீட்ல உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டுலாம் சைடுல ஓடிட்டு இருக்கும். அந்த தியேட்டரோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் போகும்போது மியூசிக் ஒண்ணு போடுவாங்க. அப்பவே செம்ம கத்துங்க. ஏன்னா தலைய பார்க்க போற அந்த ஒரு எக்ஸைட்மென்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஸ்வாசம் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. ஸோ எப்பா டைட்டில் கார்டுக்கே செம்மையா வந்து அந்த தியேட்டரே வந்து அப்படி கத்துவாங்க. அப்புறம் போற ஒரு பேருக்கும் மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஒர்க் பண்ற யாரு பேர் போட்டாலும் கத்துறது. ஸோ தல பேரை போடும்போது தியேட்டரே வந்து கொந்தளிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தலையோட அந்த ஒரு சீனுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ரஜினி படம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் தான். ஆனா இந்த அளவுக்கு தலைய பார்க்க போற எக்ஸைட்மெண்ட்ட நெனச்சாலே செம ஃபீலிங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் நெனைக்கிற ஃபீல் தான் கண்டிப்பா தல ஃபேன்ஸும் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்க போறதுல நைட்டு தூக்கம் வருமான்னு கூட எனக்கு தெரியலங்க. ஸோ பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்றேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைய பார்க்கறதுக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.